Hello students, how are you? Do you know that you have completed your KG class and going to first standard? So today we are going to see the first lesson of our English class. A flying turtle. What is meant by a flying turtle? Flying turtle. நான் என்ன flying turtle. Flying na பறக்குது. Turtle na ஆமை. Flying turtle means பறக்கும் ஆமை. So today our first lesson is a flying turtle. A turtle lived in a pond. So normally turtle na ஆமை. ஆமை எங்க இருக்கும்? பாண்ட்ல இருக்கும், லேண்ட்ல இருக்கும். பாண்ட்னா குளம். Many birds came to the pond to drink water. 2 ducks were among them. They became very friendly with the turtle. The 3 chatted for long hours every day. So pondல ஒரு turtle இருந்தது. And in that pond many birds came to drink water daily. அப்போ என்ன ஆச்சுன்னா ரெகுலராக 2 டக்ஸு 2 வாத்து தண்ணி குடிக்கிறதுக்கு வருவாங்க. So the 2 ducks and the turtle became friends. All the 3 friends chatted every day. அவங்க நிறைய பேசுவாங்க. Now I want you to read this paragraph with me as I read. Please repeat it after me. Keep your finger as I read. A turtle lived in a pond. Many birds came to the pond to drink water. 2 ducks were among them. They became very friendly with the turtle. The 3 chatted for long hours every day. 3 chatted for long hours every day. Read this paragraph one time. Have you understood the meaning, children? I think now you have understood the meaning of the first paragraph. If you have any difficult words in the first paragraph, underline the words. For example, turtle, chatted, every day. Turtle எப்படி படிக்கணும்? 2 words பிரிச்சிடணும். T-U-R, T-A-little, turtle. Chatted எப்படி படிக்கணும்? நீங்கள் போய் பானிபூரி கடையில் என்ன சாப்பிடுவீங்க? சாட் சாப்பிடுவீங்க இல்லையா? அதை ஞாபகம் வச்சுக்கணும். சாட்டுக்கு என்ன சொல்லணும்? சேட். சாட் டெட். நீங்கள் வீட்டில் டெடி பேர் வச்சுக்கிறீங்க இல்லையா? டெடி பேருக்கு என்ன சொல்லுவோம்? டெடின்னு சொல்லுவோம். அப்போது நீங்கள் என்ன சொல்லணும்? டெட். chatted. Every day. Everyனா தினம், டேனா 4. ஸோ எவ்ரி டே 2 வேர்ட்ஸை பிரிச்சுட்டு 2 வேர்ட்ஸும் எவ்ரி டேயாக படிக்கணும். Now you have understood the first paragraph and now let's go to the second paragraph. One day the ducks looked very unhappy. ஒரு நாள் 2 டக்ஸ் ரொம்ப சோகமாக இருந்தாங்க. ஹாப்பினா என்ன? சந்தோஷம். ஹாப்பியோட ஆப்போசிட் என்ன? சேட். நீங்கள் யூகேஜி கிளாஸில் படிச்சிருக்கீங்களா ஆப்போசிட்ஸு? ஹாப்பினா சேட். சேட்க்கு அன்ஹாப்பியோ சொல்லுவோம். ஸோ ஒன் டே the ducks looked very unhappy. You are looking very sad today. Friends, what's the matter? Asked the turtle. இப்போ
டர்ட்டில் டக்ஸை கேட்குறேன், நீங்கள் ரொம்ப அன்ஹாப்பியாக இருக்கீங்க. என்ன ஆச்சு உங்களை ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் சோகமாக இருந்தால் என்ன ஆகும்? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேட்பீங்க? நீங்கள் சோகமாக இருக்கீங்க, நீங்கள் அழுவுறீங்க, என்ன மேட்டர் ஆச்சுன்னு கேட்பாங்க இல்லையா? Dear friends, said the ducks, we have come to say goodbye to you. Tomorrow we are flying to another place. It is far away. So ducks என்ன சொன்னாங்க? Dear friends, நாளைக்கு நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம், தூரமாக. உங்களை குட் பை சொல்றதுக்கு நாங்கள் வந்திருக்கோம். Do you understand till here? குழந்தையா இருக்கீங்க, அதனால இந்த கிராமர் ஒரு எக்ஸசைஸ் இல்லையா? இந்த இன்வெர்டட் காமர்ஸ், இந்த ஃபுல் ஸ்டாப், இந்த காமா இந்த நெக்ஸ்ட் கிளாஸில் நாங்கள் பண்ணலாம். இன்றைக்கி நாங்கள் மட்டும் ப்ரோஸ் லெசனில் படிக்கலாம். So far what we have seen, a turtle lived in a pond. ஒரு ஆமை குள்ளம்ல இருந்தது. நிறைய பேர்ட்ஸ் வந்து அங்கே தண்ணி குடிக்கிறதுக்கு வந்தாங்க. அதில் 2 டக்ஸும் அங்கே தண்ணி குடிக்கிறதுக்கு வருவாங்க. அவங்க ரொம்ப ஆமையோட ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அவங்க நிறைய உட்காந்து நிறைய டெய்லி பேசுவாங்க. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, இந்த 2 டக்ஸும் வாத்தும் ரொம்ப அன்ஹாப்பியாக இருந்தாங்க. ஏன் ரொம்ப அன்ஹாப்பியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த டர்ட்டில் டக்ஸை கேட்குறாங்க. அப்போது 2 டக்ஸும் 2 வாத்தும் சொல்கிறாங்க, நாங்கள் உங்களை குட் பை சொல்லத்துக்கு வந்திருக்கோம், நாங்கள் ஒரு தூரான இடத்துக்கு பறக்கிறதுக்கு போகிறோம். The turtle became sad too. But I am going with you, said the turtle at last. Turtle என்ன ஆச்சு? ரொம்ப சேடாக ஆச்சு. என்ன சொல்லிச்சு? நானும் உங்களோட பறக்கிறதுக்கு வரப்போகிறேன். The turtle became sad too, but I am going with you, said the turtle at last. Turtle என்ன சொல்லிச்சு? ரொம்ப சேடாக ஆச்சு. என்ன சொல்லிச்சு? நானும் உங்களை கூட வரப்போகிறேன். But how? You cannot fly like us, said the ducks. நீங்கள் என்ன மாற பறக்க முடியாது, நீங்கள் எப்படி பறப்ப? I can friends, I can fly. Each of you hold one end of a stick. I shall hold on to the middle. In this way we can fly together. சொல்கிறா, நீங்கள் 2 பேரும் 2 கார்னரோட ஸ்டிக்கு பிடிச்சிச்சுங்க, நான் நடுவில் எங்கள் பிடிச்சிக்கிற அந்த ஸ்டிக்கை இது வச்சுட்டு நாங்கள் 3 பேரும் பறக்கலாம். I will come along with you. Do you understand, children? Read every paragraph. I will come along with you. Do you understand, children? Read every paragraph. The ducks were happy. All right, they said, but do not open your mouth, they said. The ducks lifted the stick. The turtle held on to the middle. All the 3 were flying in the sky. இப்போ டக்ஸ் என்ன ஆச்சு? ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க? டர்ட்டில் சொன்னாங்க, நீ வாயே திறக்கக்கூடாது, டைட்டாக பிடிச்சிக்கோன்னு சொல்லு. இப்போ டர்ட்டில் வாய் தோண்டா என்ன ஆகும்? ஆமை வாய் தோண்டா தொப்புந்து கீழே ஊந்துடும். ஸோ த டக்ஸ் என்ன பண்ணாங்க? இந்த ஸ்டிக்கை வந்து பிடிச்சிட்டு டைட்டாக டர்ட்டில் நடுவில் பிடிச்சிட்டு சொன்னாங்க. இந்த பிக்சர் பார்க்குறீங்களா? 2 பக்கமாக டக்ஸ் இருக்காங்க, நடுவில் ஆமை இருக்கு. எல்லாம் 3 பேரும் இப்போ பறக்க போகிறாங்க. ஆன் த வே த பாய்ஸ் saw the flying turtle. இப்போ என்ன பண்ணாங்க இந்த பசங்க? இந்த டர்ட்டிலையும் டக்ஸ்லாம் பறக்கிறதுக்கு பார்க்குறாங்க. They laughed and made fun of the 3 flying in the sky. இந்த 3 பேரை பார்த்துட்டு இந்த பசங்க சிரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. But the wise turtle did not open its mouth at all. இப்போ இந்த டர்ட்டில் ஆமை வாயை திறக்கல. ஏன்னா வாய் திறந்துச்சுன்னா டொப்புண்டு கீழே ஊந்துடும். டைட்டாக வாயை மூடி அந்த ஸ்டிக்கை பிடிச்சிக்கிச்சு.
So the three friends reached another pond safely. இந்த 3 பேரும் பத்திரமா அடுத்த பாண்டுக்கு போயிட்டு அடுத்த குளத்துக்கு போயிட்டு சேருட்டாங்க. Tomorrow homework singular and plural பண்ணலாம். I will help you and teach you the opposite of this lesson. Today I want you to scroll back and read the lesson paragraph by paragraph and underline the hard words. Tomorrow we will see the punctuation, commas and the book exercises. Thank you.